நீங்கள் இந்தியாவில் பிறந்தா மட்டும் சிட்டிசன் ஆயிடுவீங்களா? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது தெரியுமா? ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லாடஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிகல் 5 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950 தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க பார்ட் 2ல் இருக்கிற ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆரம்பமான நேரத்தில், அதாவது 1950 அதில் யார் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. இந்த ஆர்டிக்கல் தான் யார் குடிமகன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே ஒரு பர்சன் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே டொமிசில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் அப்படின்னும், அண்ட் பின்னாடி வரப்போகிற 3 கண்டிஷன்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் இந்தியன் கண்ட்ரியோட சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஹூ வாஸ் பார்ன் இன் இந்தியா, அவங்க இந்தியாவில் பிறந்திருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் பார்ன் இன் இந்தியா, அவங்களோட பெற்றோர்கள் அந்த சமயத்தில் இந்தியாவில் பிறந்திருக்கணும். அண்ட் 3வது என்ன அப்படின்னா, அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆரம்பமான காலத்துக்கு முன்னாடி நாட் லெஸ் தென் 5 இயர், 5 வருஷத்துக்கு குறையாமல் மினிமம் 5 வருஷம் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இந்தியாவில் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்லாம் ஃபில்ஃபில் பண்ணாதான் நம்ம கண்ட்ரியோட சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கேஸ்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டொமிசில் அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ண ஒரு கேஸ்லாம், அதுதான் லூயிஸ் டி ரேடிட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் தான் இந்த டொமிசில் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் எப்படி அக்யர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட் பாயிண்டே ஹூ ஹேஸ் ஹிஸ் டொமிசில் இன் த டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த செகண்ட் கேஸில் முகமது ரசா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த முகமது ரசா அப்படிங்கிறவர் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் இவரோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்தியாவிலேருந்து ஈராக் போகிறது, அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது, ஈராக்லேருந்து இந்தியா வர்றது, அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேட்டு பண்ணுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்தியாவில் டொமிசிலே கிடையாது, இவர் பிஸ்னஸ்க்காக அங்கே எங்கேயும் போய் இருந்திருக்காரு, அப்போ டொமிசில் கிடையாதுங்கிறதுனால இவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது அப்படின்னு கேஸில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான். இந்த ஆர்டிகல் 5ன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டொமிசில், எவ்ரி பர்சன் ஹூ ஹாஸ் டொமிசில் இன் இந்தியா அவங்க சிட்டிசன் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கலி. இல்லைனா இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இந்த கொஷின் கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்டை மெயினாக வச்சுட்டு இந்த 2 கேஸில் எழுதினாலே போதும். இப்போ ஆர்டிகல் 5 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்குறேன். அட் த டைம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்த டொமிசில், அப்புறம் ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், பார்ன் இன் இந்தியா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதில் முக்கியமான இந்த ஆர்டிக்கிளில் இருக்க முக்கியமான வேர்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிளே ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.